குறிப்பா திருமண காரியங்கள் நீங்க எடுக்கலாம், சுப செலவுகள், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். கொண்டாட்டி வருமானம் உள்ளவர்களாக தான் வருவான் அல்லது வசதியானவர்களாக தான் வருவான். அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். கேள்வி ஏறாமல் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரும். உறவினர்கள் நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கும். கழுவறை மீன்ல நடுவரை மீனுங்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பை இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பா சந்திக்க மாட்டீங்க. மீன ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம். மீன ராசி உபய ராசி, மீன ராசி நீர் ராசி, மீன ராசி குருவுடைய ராசி. மீன ராசியில வந்து சுக்கிரன் உச்சம் பெறுவார், அங்க வந்து புதன் நீச்சம் பெறும். அதாவது வாத்தியார் உச்சம் பெறுவார், மாணவன் நீச்சம் பெறுவான் அப்படிங்கிற மாதிரி. அங்க மீனராசிக்காரன் பெரும்பாலும் கொண்டாடி பேச்சு கேட்கறது அதிகமா இருப்பான். அதே மாதிரி மீன ராசிக்காரிகள் கணவனை வசியப்படுத்திடுவாங்க. ஏன்னா கடுவர மீன்ல நடுவர மீன் இந்த மீனராசி. அப்ப இந்த அத்தகைய மீனராசிக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? இப்ப உங்களுக்கு ஏழச்சனி நடக்குது. ஏழச்சனி வந்து இப்ப வந்து விரைசனி நடக்குது. குறிப்பா திருமண காரியங்கள் நீங்க எடுக்கலாம், சுப செலவுகள், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், தொழில் தொடங்கலாம். பெரும்பாலும் ஏழை வந்து பயப்பாங்க, நீங்க பயக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு சனி கெடுதல் செய்ய மாட்டாரு. ஏன்னா சனி உங்க ராசிக்கு 11 லாபத்தையும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுப்பாரு. அப்ப இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ராசிலேயே வந்து சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. சுக்கிரன் அந்நிய சம்பந்தமானது, ராகு அந்நிய சம்பந்தமானது. அப்ப சுக்கிரன் பெண் கிரகம். அப்ப பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். அதுவும் குறிப்பா ராகு சம்பந்தமான அந்நிய பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே பெண்களும் பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப பெண்களால் ஆதாயம் கிடைக்கும், தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா மீன ராசிக்காரனுக்கு கொண்டாட்டி வருமானம் உள்ளவர்களாக தான் வருவா அல்லது வசதியானவர்களாக தான் வருவா. அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உங்க ராசிக்கு குரு 3ஆம் இருக்கிறார், உங்க ராசிநாதன் போய் 3ல இருக்கிறார். கண்டிப்பா இடமாற்றம் வரும் இந்த மாசத்துல. குறிப்பா அரசாங்க ஊழியர்களா இருந்தாலும் சரி, தனியார் வேலை பார்க்குற ஐடி வேலை பார்க்குற சரி, இடமாற்றம் தொழில் மாற்றம் வளர்க்கிற வாய்ப்பு மிக மிக அதிகம். புதிய இடம் அல்லது புதிய வீடு நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் இந்த மாசி மாதத்தில். அடுத்து செவ்வாய் 4 இருப்பார். சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சிக்கான கிரகம். உங்க ராசிக்கு 2, 9 நாள் இருக்காரு. அப்ப இந்த மாசம் ஃபுல்லா நீங்க ஜாலியோ ஜிந்தால பணிக்கு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை பெருசா வராது. செவ்வாய் உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். ஏன்னா 2 நாள் இருக்காங்க. எதிர்பாராத வேலை உங்களுக்கு தன வருவாய் கிடைச்சிடும். அடுத்து உங்க ராசிக்கு கேது 7ஆம் இடத்துல இருப்பார். கேது 7ஆம் இடத்துல இருந்தா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வரும். உறவினர்கள் நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க. கூட்டாளிகள் பங்காளிகிட்ட எச்சரிக்கையா இருங்க. கூட்டு தொழில் செஞ்சா ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். இந்த மாசம் முழுவதும் இந்த வரவு செலவை பெருசா கேட்காதீங்க. கொஞ்சம் தள்ளி போட்டு வந்து பங்குல கேட்க ஆரம்பிச்சுக்கணும். அடுத்து உங்க ராசிக்கு 12ல இருந்து சூரியன் சனி இருப்பார். அப்ப 12ஆம் இடம் அப்படி வந்து விரயஸ்தானம். அங்க போய் சூரியன் இருக்காரு. அப்ப உங்க தந்தையினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. தந்தையுடைய வர்க்கம், சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க அல்லது தாத்தாவா இருக்கிறவங்க உடனே கவனம் தேவை. பெரும்பாலும் தாத்தாவா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாசம் கொஞ்சம் சரி இருக்காது. கண்டிப்பா கொஞ்சம் கண்டங்கள் வர வாய்ப்பு அதிகம். அப்பாவா இருந்தால் அவங்களுக்கு நோய் நொடிகள் தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனா அங்க வந்து சனி இருக்காது. அப்ப சனி வந்து நோயத்தான் கொடுப்பார். அப்ப உங்களுக்கு விரைய செலவு இடம் வாங்குறதுல போகும், வண்டி வாங்குறதுல போகும், மருத்துவ செலவுகளாக வரும். கண்டிப்பா இந்த மாசம் மீனராசிக்காரங்க இந்த செலவு பண்ணியே தீரணும். குறிப்பா விரைய செலவுகள் ஒண்ணு அப்பாவுக்காக செய்யணும், இல்லைன்னா வண்டி வாங்கினதுக்காக செய்யணும், இன்னும் இடத்துக்காக செய்யணும், அல்லது பூர்வீக இடத்துக்காக நீங்க இந்த விரையங்கள் செய்ய வேண்டியது வரும். இருந்தாலும் உங்க மீனராசி கழுவறை மீன்ல நடுவரை மீனுங்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பை இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பா சந்திக்க மாட்டீங்க. இந்த மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது மீனராசி பிறந்தவர்கள் அனைவரும் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். சயன குளத்தில் இருப்பார். பெருமாள் வந்து படுத்த மாதிரி இருப்பார். இப்ப கொடுகுடியில் இருப்பார், திருச்சியில இருப்பார், ஸ்ரீரங்கம், அடுத்து திருவனந்தபுரம். இந்த மாதிரி எங்க படுத்த மாதிரி இருக்காரோ அங்க போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா மீனராசியில வந்து
பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும், உத்திரட்டாதி 4 பாதம் இருக்கும், ரேவதி 4 பாதம் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே திருமால், பெருமாள், கண்ணன் எல்லாம் ஒண்ணுதான். அவர் படுத்தமா இருக்கிற கோயில போய் கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். உங்களுக்கு அந்த வீண் விரயங்கள் வெற்றி விரயங்களா மாறிடும், சுப விரயமா மாறிடும். திருமணத்துக்காக நீங்க சுபரை எடுத்து அது கண்டிப்பா ஜெயிச்சிடும், கடன் கிடைச்சிடும், வீட்டுக்காக கடன் கிடைக்கும், வீடு வந்து இப்ப நீங்க ஆர்டிகல் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் நீங்க செய்யலாம். அப்ப பெருமாள் சயன கோலத்துல படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறத போய் நீங்க வழிபட்டால் இந்த மீன ராசிக்கு வெற்றி உறுதி.